சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு. எவ்வளவோ யோசனைகளுக்கு பிறகு பழையபடிக்கு திரும்பவும் மக்காச்சோளமே போட்டுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சுங்க. ஆமாங்க, நம்ம போன தடவை போட்டிருந்த மாதிரிக்கு இந்த தடவை மக்காச்சோளம் தான் அந்த வயலில் போட போகிறோம். அதாவது இந்த 1 ஏக்கர் வயல் சொல்லியிருந்தேன்ல, ஃபுல்லாக இந்த 1 ஏக்கர் வயல், அதுக்கப்புறம் அந்த வேலிக்கு தென்புறம் உள்ள அந்த ஒரு 1/2 ஏக்கர் அதுவும் சேர்த்து மக்காச்சோளம் போட்டுடலாம். அதாவது கடைசியாக போட்டிருந்த அதே அளவு பரப்பளவுக்கு திரும்பவும் மக்காச்சோளம் தான் போட போகிறோம். எள்ளு போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உளுந்து விதைக்கலான்னு பார்த்தோம். மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த தடவை உளுந்து விதைக்கவே இல்லை. ஆக்சுவலாக உளுந்து விதைச்சிருப்போம். அதனால் கொஞ்ச நாளைக்கு நிலத்தை சும்மா அஞ்சில் போச்சு அடித்து நிலத்தை ஆற போட்டாச்சுங்க. திரும்பவும் மக்காச்சோளம் தான் போட போகிறோம். இந்த தடவை வந்து மக்காச்சோளம் வெளியே இருந்து வாங்காமல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற மக்காச்சோளம் விதைகளை வாங்கி பயன்படுத்தலாம்னு சொல்லி முடிவில் இருக்கிறோம். நீங்களும் மக்காச்சோளம் விதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு வேளாண்மை துறை அதிகாரியை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மக்காச்சோளம் அதுக்கு தேவையான உரங்கள் எல்லாமே சேர்த்து அரசு தரப்புலேருந்தே கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வீடியோஸில் ஃபுல்லாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.